அங்க தெரியுற அந்த ஊரோட பேரு அர்த்தாலா. கடற்கரையொட்டி இருக்கிற கிராமம். அர்த்தாலால வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் கடல்ல மீன் பிடிச்சு சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு கொண்டு போய் வித்து அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த கடல்ல ரொம்ப தூரத்துல துர்பி அப்படிங்கிற ஒரு தீவு இருந்துச்சு. அதோட தெற்கு திசைக்கு யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா அங்க போனா அவங்களுக்கு அவங்க படகு கிடைக்காது. ஏதோ ஒரு அதிசய சக்தி அந்த படகை தாக்குள்ள இழுத்துக்கும். அந்த சுழிய பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருமே துர்பி தீவுல இருக்கிற தெற்கு திசைக்கு போக மாட்டாங்க. தெரியாதவங்க போய் அதுல மாட்டி அழிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அர்த்தால தீரத்துக்கு அடிக்கடி ஒடிஞ்சு போன படகுகள் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு. இன்னொருத்த யாரோ செத்துட்டா போலடா சின்ன, தெரியாம தெற்கு திசையில போயிட்டான் போல. பெரிய படகே உடைஞ்சிருக்கு. அவ என்ன இருப்பா? சந்தேகமே இல்ல, துண்டு துண்டாயி மீனுக்கு உணவா இருப்பா. இது நம்ம ஊரு படகு இல்ல, பார்த்தா நந்திபுரத்தோட படகு மாதிரி தெரியுது. கரையில ஒதுங்கின அந்த படகு பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊரோட தலைவர் நந்திபுரத்தை சேர்ந்தவங்களுக்கு விஷயத்த சொல்றதுக்காக அந்த ஊர்ல தண்டோரா போட்டாரு. கேளுங்கப்பா கேளுங்க, கொஞ்ச நாட்களா தெற்கு திசையில போயிட்டு இருக்கிற படகு எல்லாமே காணாம போய்கிட்டே இருக்கு. அதனால அந்த பக்கம் யாருமே போகாதீங்க. உசாரப்பா உசார், பாரா உசார். அவங்க எந்த காரணத்துக்காக செத்துக்கிட்டே இருக்காங்க யாருக்கு தெரியும்? இந்த தண்டோரக்காரங்க அந்த பக்கம் பேய் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உண்மையா இருக்குமா? எனக்கு என்ன, வேட்டைக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்க கிளம்புனா சித்து ரொம்ப நல்லவன் தான். ஆனா கொஞ்சம் திமிர் அதிகம். உயிர் மேல ஆசையே இல்லாம இருக்கிற ஒரு அனாதை. தினமும் கடலுக்கு போய் வலைய போட்டு மீன் பிடிச்சு அதை ஊருங்கள்ல கொண்டு போய் வித்து வர பணத்துல அவன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு திமிர் அதிகம்ன்றதுனால அவன் கூட சேர்ந்து யாரும் மீன் பிடிக்க போக மாட்டாங்க. எப்பவுமே தனியாதான் மீன் பிடிக்க போவான். ஒரு நாள் கடலுக்கு போன சித்துவுக்கு வலையில ஒரு மீன் கூட மாட்டவே இல்லை. வெறுக்கையை வீசிக்கிட்டு கரைக்கு வரவும் விருப்பம் இல்லை. இந்த வாட்டி யாருமே போகாத தெற்கு திசைக்கு வேட்டைக்கு போனா யாருமே போகாத இடம். கண்டிப்பா நிறைய மீன் அங்க இருக்கும். எவ்வளவு விடமா அவ்வளவு பிடிச்சிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி துர்பி தீவுக்கு தெற்கு திசையில படகு கொண்டு போனான். அங்க போய் அவன் வலைய போட்டான். அவன் படகு அவனுக்கு தெரியாமலேயே மெதுவா முன்னாடி போய்கிட்டு இருந்துச்சு. என்ன இது போடாம முன்னாடி போகுது அப்படின்னு பார்த்தா படகுக்கு பின்னாடி பெரிய சுழி இருந்துச்சு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு படகு பின்னாடி இழுக்கலான்னு அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா சுழியோட வேகத்துக்கு அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. படகு சுழி பக்கத்துல வந்துருச்சு. படகு சுழியில விழுந்து உடஞ்சே போயிடுச்சு. சித்துவும் தண்ணியில முழுகிக்கிட்டு இருந்தான். எவ்வளவு முயற்சி பண்ணி நீச்சல் அடிச்சாலும் கூட அவனால வெளியில வர முடியாம பாவம் அவன் தவிச்சுக்கிட்டு இருந்தான். அவனால மூச்சு விட கூட முடியல. என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சுழிக்கு கீழே போய் அவன் ஒரு குகைக்குள்ள விழுந்துட்டான். தண்ணியே இல்லாத இருட்டு குகை அது. ஆச்சரியம் என்னன்னா கடலுக்கு உள்ள கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம தண்ணியே இல்லாம இருக்கிற ஒரு குகை அது. அவன் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருந்தான். அங்க எல்லாமே பார்க்க பயங்கரமா இருந்துச்சு. இந்த இடம் இவ்வளவு பயங்கரமா இருக்கு. இது கனவா நிஜமா? இல்லனா செத்து நரகத்துக்கு வந்துட்டேனா? நரகம் தான் இருக்கும். இல்ல கடலுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல, அப்புறம் காத்து கூட இருக்கு. நான் செத்து நரகத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் உள்ள போய்கிட்டே இருந்தான். அந்த குகையில ஒரு அறையில பயங்கரமான இருட்டு. அந்த அறைக்குள்ள இருந்த பெட்டிக்குள்ள இருந்து 2 கைங்க மட்டும் வெளியே வந்து சித்துவை கூப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. வாடா, என் பக்கத்துல வா. சித்து மயக்க தெளிஞ்சு எழுந்திருச்சு பார்க்கும்போது தூரத்துல அவன் படகு மணல்ல விழுந்துருந்துச்சு. எழுந்திருச்சு படகு கரையில கட்டி போட்டு படகுல தூண்டிலும் வலையும் இருக்கிற மூட்டைய தோல்ல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனா. என்னவோ கடலுக்கு போய் கனவு கண்டேனா, இல்லைன்னா நேரம் நல்லா இருந்து கரைக்கு வந்துட்டேனா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனான். அன்னைக்கு இருட்டாச்சு. ஊர் எல்லையை தாண்டி கடற்கரையில
ஒரு பையன் சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பொண்ணு பாவமா அவனை கூப்பிட்ட மாதிரி தோணுச்சு. அதனால நின்னு அவன் அந்த பக்கமா போனான். மாமா போகாத, என்னை எதுக்காக விட்டுட்டு போன? உனக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னையும் உன் கூடவே கூட்டிக்கிட்டு போகலாம்ல? மாமா போகாத, எதுக்காக என்னை விட்டுட்டு போன? நான் உனக்காக தானே இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். என்னையே கூடவே கூட்டிக்கிட்டு போகலாம்ல? அந்த குரல் கேட்டா எல்லாருடைய மனசும் கூட கரைஞ்சு போயிடும். முன்ன பின்ன கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொண்ணுக்கு பக்கத்துல போய் தோல்ல கை வச்சான். யாருமா நீ? இந்த நேரத்துல என்ன பண்றீங்க? அவனுடைய கழுத்தை கடிச்சு மொத்த ரத்தத்தையுமே குடிச்சிருச்சு. ஊர் எல்லையில தலை இல்லாம உடம்புல சொட்டு ரத்தம் கூட இல்லாம இருக்கிற பணத்தை பார்த்து ஊர்க்காரங்க ரொம்ப பயந்துட்டாங்க. இத பார்த்தா திருடனுங்க பண்ண வேலை மாதிரி தெரியல, பேய் பண்ண வேலை மாதிரி இருக்கு. ஐயோ, நமக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது ஒரு பிரச்சனையா? எப்படித்தான் வாழ போறோமோ? ஊர் தலைவர் தண்டாரா போட்டாரு. எல்லையில யார் கொலை பண்ணதுன்னு தெரியற வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஹோய் பாரா ஹுஷார். அன்னைக்கு ராத்திரி நேரம் சித்து கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான். இது இப்படி இருக்கும்போது அமாவாசைக்கு முன்னாடி நாள் கனிகிரி மலையில போக்குற கருப்பு தாமரை பூவை எடுத்துக்கிட்டு கடல் மேல போய்கிட்டு இருக்கிற லோக்கிய அந்த அதிசய சொல்லி அவனை இழுக்க பார்த்துச்சு. ஆனா அவன் சக்தி வச்சு அவன் தப்பிச்சிட்டான். அவன் மறுபடியும் அங்கிருந்து காத்துல பறந்து போயிட்டான். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பூவை கொண்டு போய் பாட்டி கிட்ட கொடுத்துட்டு அவசரத்துல அந்த கடலை பத்தி யோசிக்காமையே கிளம்பிட்டான். அடுத்த நாள் அமாவாசை அன்னைக்கு ராத்திரி ஊரே ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. ஊர் எல்லையில கடற்கரையோரமா உக்காந்துக்கிட்ட கல்யாண பொண்ணு பேய் அழுதுகிட்டு இருந்துச்சு. மாமா போகாத, என்னை எதுக்காக விட்டுட்டு போன? உனக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னையும் உன் கூடவே கூட்டிக்கிட்டு போகலாம்ல? மாமா போகாத, எதுக்காக என்னை விட்டுட்டு போன? நான் உனக்காக தானே இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். என்னையே கூடவே கூட்டிக்கிட்டு போகலாம்ல? அதோட காந்த குரலுக்கு இன்னொருத்த பலியாயிட்டான். ஊருக்காரங்க எல்லாரும் பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. இத பத்தியெல்லாம் பெருசா யோசிக்காம சித்து மட்டும் மீன் பிடிக்க போகாம பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். வீட்டுக்கு புது புது பொருட்களையும் வாங்கினான். வீட்டையும் பெருசா கட்டினான். சித்துவை பார்த்து ஊருக்காரங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இவன் பரவாயில்லையே, வேலை இல்லனாலும் புது வீடு கட்டிருக்கான். காசு எங்கிருந்து வந்திருக்கும்? தங்க முட்டை வைக்கிறேன், ஏதாச்சும் மீனுகின்னு கிடைச்சிருக்கும். இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. 2 நாள்ல மறுபடியும் அமாவாசை வரப்போகுது. பாரா ஹுஷார், பாரா ஹுஷார். 2 நாள் அமாவாசை, அதனால ராத்திரி ஆனதும் எல்லைக்கு யாருமே போக கூடாது. பாரா ஹுஷார், பாரா ஹுஷார். அங்க பாட்டிக்கு வேதாள பூஜைக்கு தேவைப்படுற கருப்பு தாமரை பூவை பறிச்சுட்டு வர்றதுக்காக லோக்கியை கூப்பிட்டாங்க. லோக்கி, நாளைக்கு ராத்திரி வேதாள பூஜை பண்ணணும். நீ உடனே கனிகிரி மலைக்கு போய் கருப்பு தாமரை பூக்களை எடுத்துக்கிட்டு வா. கருப்பு தாமரைய பத்தி சொன்ன உடனேயே லோக்கிக்கு கடல்ல உருவான அந்த சுழியோட ஞாபகம் வந்துச்சு. அம்மா, போன வாட்டி தாமரைப்பூவை எடுத்துட்டு வரும்போது இன்னும் ஏதோ சக்தி கடலுக்கு இழுத்து போயிடுச்சு அப்படின்னு அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அத சொன்னான். கடல்ல அதிசய சக்தியா? அப்ப நிச்சயமா ஏதோ ஒரு தீய சக்தி தான் முடிச்சிருக்கு போல. நீயும் குள்ளப்பேயும் அந்த கடலை சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல ஏதாவது புதுசா வித்தியாசமான பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க. லோக்கி உடனே கனிகிரி மலைக்கு போய் பாட்டியோட பூஜைக்கு தேவையான கருப்பு தாமரை பூக்களை பறிச்சுட்டு வந்து கொடுத்து குள்ளப்பைய கூடவே கூட்டிக்கிட்டு
கடற்கரையோரமா இருக்கிற இடத்துல சுத்திக்கிட்டு இருந்தான். இருட்டாயிக்கிட்டு இருந்துச்சு. அமாவாசை அப்படிங்கறதுனால ஊரே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அந்த நேரத்துலதான் அந்த கல்யாண பொண்ணு பேரோட குரல் அங்க கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அங்க யாரும் அழுதுகிட்டே இருக்க மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு, வா போலாம் அப்படின்னு அந்த ஊரோட எல்லையில 2 பேரும் வந்து இறங்குனாங்க. மாமா போகாத, என்னை எதுக்காக விட்டுட்டு போன? உனக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னையும் உன் கூடவே கூட்டிக்கிட்டு போகலாம்ல? மாமா போகாத, எதுக்காக என்னை விட்டுட்டு போன? நான் உனக்காக தானே இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். என்னையே கூடவே கூட்டிக்கிட்டு போகலாம்ல? அந்த குரலுக்கு குள்ளப்பை பாவம் மயங்கி போயிடுச்சு. என்ன மாமனை கூப்பிட்ட முதல் பொண்ணு நீடா வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு அதோட மாய வலையில மாட்டிட்டு போகும்போது லோக்கி அவனுடைய சக்தியால குள்ளப்பைய தழுத்த நிப்பாட்டிட்டான். அந்த பேய் பறந்து போனதும் குள்ளப்பை அந்த மயக்கத்திலிருந்து வெளியில வந்துட்டான். ஐயோ பேயா, எனக்கு ஒன்றும் தெரியல. கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சேன். நானும் எப்படின்னா மனுஷங்க எப்படி? டே குட்டிச்சத்தா, அவ 3 மடங்கு உயரம் இருக்கா. அவளோட கழுத்துல எப்படிடா நீ தாலி கட்டுவ? ஏன் குடிச்சாத்தாக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதா? ஒன்று மட்டும் கிடைச்சதும் குதிச்சு நான் கட்டுவேன். குட்டிச்சாத்தான்னு கேலி பண்ணாத. அப்படி 2 பேருமே கிண்டல் பண்ணிக்கிட்டு போய் அவங்க பார்த்தத பாட்டிக்கிட்ட சொன்னாங்க. தப்பிச்சிருச்சுமா, இல்லனா நானும் என் கையால கொண்டு போட்டிருப்பேன். ஆமாம் நானும் கொஞ்சம் நாடகமாடி அவனோட மாயில விழுந்த மாதிரி நடித்தேன். ஆனால் அது தப்பிச்சிருச்சு. நல்லா கதை விடுறடா நீ. அர்த்தாலாவுல அமாவாசை ராத்திரி அன்னைக்கு அந்த பேயால நிறைய பேர் சாகுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அமாவாசை ராத்திரி அன்னைக்கு பாட்டி, குள்ள பேய், லோக்கி 3 பேரும் அந்த ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த பேய் எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. மாமா போகாத, என்னை எதுக்காக விட்டுட்டு போன? உனக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னையும் உன் கூடவே கூட்டிக்கிட்டு போகலாம்ல? மாமா போகாத, எதுக்காக என்னை விட்டுட்டு போன? நான் உனக்காக தானே இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். என்னையே கூடவே கூட்டிக்கிட்டு போகலாம்ல? அந்த குரலுக்கு குள்ள பேய் பாவம் மயங்கி போயிடுச்சு. மந்திரவாதி பாட்டி சக்திக்கு முன்னாடி நிக்க முடியாம அந்த பேய் அங்கிருந்து ஓடி போச்சு. பேய் போனதும் அங்க சித்து வந்தான். யாருடா நீ? இந்த பேய் உனக்குள்ள எப்படி வந்துச்சு? பேயா, நான் இங்க எப்படி வந்தேன்னு கூட எனக்கு தெரியலையே. சித்துவ அக்னி தந்திரத்துல உட்கார வச்சு கப்ரஜமா கப்ரஜமாஞ்சு கப்ரஜமா கப்ரஜமாஞ்சு. இப்போ உனக்குள்ள இருக்கிற உன்னுடைய ஆன்மாவை சொல்லும் நடந்தது என்னன்னு சொல்லு. நீ யாரு? என் பேரு சித்து. ஒரு வாட்டி மீன் கிடைக்காம தடப்பட்ட இடம் தெரிஞ்சு கூட நான் தெற்கு திசையில மீன் பிடிக்கிறதுக்குன்னு நான் போனேன். ஆனா என்ன பறகூட சொல்லி நிறுத்திடுச்சு. கீழே ஒரு குகைக்கு நான் போயிட்டேன். பயங்கரமான குகை. அந்த குகைக்குள்ள போய் பார்க்கும்போது ஒரு ஆற அங்கிருந்து என்னை யாரோ கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பக்கத்துல போய் பார்த்தா வெறும் கண்ணு மட்டும்தான் தெரியுது. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நீயாவது என் பக்கத்துல வா. பகல் நேரத்துல இந்த வாசலை தாண்டி என்னால வெளியில வர முடியாது. இருட்டானதுக்கு அப்புறமா தான் இந்த வாசலை தாண்டி என்னால வர முடியும். வாடா. எப்படியோ இந்த குகையை விட்டு நீ வெளியில போனாலும் அடுத்த நொடி மூச்சு விட முடியாம செத்துருவ. இப்ப முடியலனாலும் இருட்டானதுக்கு அப்புறமா உன்னை நான் சாப்பிடத்தான் போறேன். நான் யோசிச்சேன், அது சொன்னது நிஜம்தானேன்னு. போற உயிர் எப்ப வேணாலும் போகட்டுன்னு தைரியமா உள்ள போனேன். என் தைரியத்துக்கு ஆக்குச்சி சந்தோஷப்பட்டு என்னை கொல்லாம ஒரு பெட்டியே எனக்கு அன்பளிப்பா கொடுத்துச்சு. இந்த பெட்டியில நகைகள் இருக்கு. ஒவ்வொரு அமாவாசை ராத்திரி அன்னைக்கும் இது எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு கண்ணாடியில பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லு. உஜி அக்குச்சி ஆபிகலி உஜு மாத்தி லஹி அபி கலி அபி கலி உஜி கோர மாத்தி லஹி அபி கலி அபி கலி. அப்போ வாயிலிருந்து 12 தங்க காசுகள் வந்து விடும். அதை வச்சு சந்தோஷமா வாழ்ந்துக்கோ. அக்குச்சி கொடுத்த பெட்டியை எடுத்துக்கிட்டு புகையிலிருந்து தண்ணில குடிக்கும் போது நான் மயங்கிட்டேன்.
அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா எங்க ஊரு கரையில படகோட நான் விழுந்து கிடந்தேன். அப்போலேருந்து ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கு அந்த பொட்டியை திறந்து அதுல இருக்க தாலி, நகை, மூக்குத்தி, கம்மல் எல்லாத்தையும் போட்டு அமாங்கிருவேன். அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா என் வாய்க்கிட்ட 12 தங்க காசு கிடக்கும். அதனால நான் பணக்காரன் ஆயிட்டேன். முட்டாள், உன்னை பயன்படுத்திக்கிட்டு அந்த கல்யாண பொண்ணு பேய் நிறைய அப்பாவிங்களை கொண்டுகிட்டு இருக்காடா. வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒரு கை வெளியே வந்துச்சு. அதுக்கு ஒரு கண்ணு இருக்கு. பாட்டி உடனே அந்த பெட்டியை மூடி லோக்கி கூட சேர்ந்து கடல்ல அந்த சுழி இருக்கிற இடத்துக்கு போனாங்க. கப்ரஜமா கப்ரஜமாஞ்சு கப்ரஜமா கப்ரஜமாஞ்சு அப்படின்னு மந்திரத்தை சொல்லி அவங்க மந்திர கோல சுழியில தூக்கி போட்டாங்க. மந்திரக்கோல் குகைக்குள்ள போய் அந்த பேய அடிச்சு வச்சுது. அப்போ பாட்டிக்கிட்ட இருக்கிற அந்த பெட்டியில இருக்கிற அந்த பேய் அவங்க கிட்ட பேசிச்சு. விட்டுடுங்க, என்னோட அம்மாவை விட்டுடுங்க. எங்க தூரத்து சொந்தமான எங்க மாமா கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன மாமியார் வீட்டுல விட்டுட்டு வர்றதுக்காக தங்க நகையை செஞ்சு படகுல கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு கொள்ளைக்காரனுங்க வந்து எங்க படகுல ஓட்டையை போட்டுட்டானுங்க. எங்க படகுல இருக்கிற மூட்டையோட சேர்ந்து எங்க மாமாவை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போயிட்டானுங்க. எங்க பின்னாடி வந்தீங்க, இவனை வெட்டி கொன்னுருவா. மாமா போகாத மாமா, உனக்காகத்தானே நான் உன் கூட வந்தேன். என்னை விட்டுட்டு எங்க போய்கிட்டு இருக்க? வா, என்னையும் கூட்டிக்கிட்டு போ. மாமா போகாத மாமா, உனக்காக தானே நான் வந்தேன். என்னை விட்டுட்டு நீ எங்க போய்கிட்டு இருக்க மாமா? வா மாமா, என்னையும் கூடவே கூட்டிக்கிட்டு போ. ஆளாத காவேரி, நீ ஒரு சூனியக்காரியோட பொண்ணுங்கிற விஷயத்த மறந்துடாத அப்படின்னு மந்திரத்தை சொல்ல முயற்சி பண்ணாங்க. ஆனா கடல் தண்ணியில இருக்கும்போது அந்த மந்திரம் வேலை செய்யாது. நாங்க 2 பேரும் அந்த படகோட சேர்ந்து முழுகிட்டோம். சரியா நான் சொன்ன நேரத்துக்கு கடல் கொள்ளக்காரங்க மாதிரி நீங்க வந்தீங்க. சபாஷ் அப்படின்னு மூட்டையை திறந்து பார்த்து, தங்க பெட்டியை விட்டுட்டு மீதியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? தண்டங்களா, படகு பின்னாடி போட்டோம் அப்படின்னு அவங்க திரும்பி வந்தாங்க. ஆனா அதுக்குள்ள நாங்க செத்து போயிட்டோம். மந்திர சக்தி இருக்கிற எங்க அம்மாவோட ஆன்மா கடலுக்கு மேல வந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க படகுல விட்டுட்டு போன பெட்டி கடலுக்குள்ள இருந்துச்சு. இத்தனை வருஷம் சூனியக்காரியோட பொண்ணுன்னு தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ணது அந்த விலை உயர்ந்த வைரத்துக்காக தான். நீங்க உண்மையான தங்கத்தை விட்டு மீதியை எடுத்துட்டு வந்திருக்கீங்க தண்டங்களா. இது எல்லாத்துமே ஆன்மா ரூபத்துல கேட்டுக்கிட்டு இருந்த எங்க அம்மாவுக்கு எங்க மாமாவோட உண்மையான குணம் தெரிஞ்சது. என்ன காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடலுக்கு அடியில ஆக்குச்சி சக்தியால வீட்டை உருவாக்குனாங்க. கடலுக்கு அடியில தண்ணியே இல்லாம இருக்கிற குகையில மந்திரத்தை சொல்லி பூஜையை செஞ்சு 29 வருஷத்துல 49 பேரு ஆக்கூச்சிக்கு பலி கொடுத்தா என்ன காப்பாத்திக்கலாங்கிறதுக்காக இந்த பக்கமா வந்தவங்களை எல்லாரையுமே எங்க அம்மா பலி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாளா இந்த பக்கமா யாருமே வர்றதில்ல. அதனாலதான் சித்துவோட உடம்புக்குள்ள என்ன செலுத்தி அவனுக்கு தங்கத்தோட ஆசையை காட்டி அம்மா அனுப்புனாங்க. அவன் உதவியால இன்னும் 4 பேரை நான் பலி எடுத்துக்கிட்டேன். நான் உயிரோடு இருந்தாதான் எங்க அம்மாவோட ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். அதனால அவங்கள விட்டுடுங்க. அவளுடைய புருஷனும் என் மாப்பிளையும் வேற யாரும் இல்ல, இந்த அர்த்தால ஊரோட தலைவர் கோபிநாத். குள்ள பேயோட உதவியால பாட்டி கோபிநாத்தோடைய வீட்டுக்கு போய் நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. ஆக்குச்சி சக்தியை பெற்ற அந்த 2 ஆன்மாக்களை அழிக்கிறது என்னால முடியாது. நீ செஞ்ச தப்ப நீ தான் சரி பண்ணணும். அப்போ காசுக்கு ஆசைப்பட்டு அப்படிலாம் பண்ண பாட்டி. அப்ப பண்ண அந்த தப்புக்காக தினமும் நான் வருத்தப்பட்டுட்டே இருக்கேன். அந்த பாவத்தோட பரிகாரத்துக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. அவளுடைய ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும்னா அவளுடைய பொண்ணு உயிரோட இருக்கணும். அதுக்கு இன்னும் 20 பேரை பலி கொடுத்தாகணும். நீ சாகரிச்சு உன்னுடைய பொண்டாட்டி உயிரோட வந்தா நீ பண்ண இந்த அநியாயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்போ உன்னை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையே பார்த்து இந்த ஊஜனங்க எல்லாருமே அசிங்கப்படுத்துவாங்க. இல்ல பாட்டி, அப்படி நடக்க கூடாது. அப்படி நடந்தா உயிரோட இருக்க மாட்டேன். அப்படின்னா உன்னை கொண்டுதான் அந்த 2 ஆன்மாக்களையும் என்னால அடக்க முடியும்.
அப்படின்னு கோபிநாத்தை ஒத்துக்க வச்சு ஊர்ல யார் பார்வையிலேயே படாம அவனை படகுல அந்த சுழிக்கிட்ட கூட்டிக்கிட்டு போனாங்க. கல்யாண பொண்ணு இருக்கிற அந்த பெட்டியை திறந்தாங்க பாட்டி. என்ன மன்னிச்சிரு காவேரி. உன்னோட அன்பை விட தங்கத்து மேல ஆசையில உன்னை ஏமாத்தி உன் சாவுக்கு நான் காரணமாயிட்டேன். என்னை காதலிச்ச உன்னையே நான் கொண்டு போட்டேன். நான் பண்ண தப்புக்கு சாகுதான் எனக்கு தண்டனை அப்படின்னு அவனே எகிரி அந்த சுழியில விழுந்துட்டான். ஊர் தலைவரோட மூச்சு நின்ன உடனேயே அந்த சுழிக்கு கீழே இருக்கிற அந்த ரெக்கைகள் சுத்துறத நிப்பாட்டிடுச்சு. அந்த ரகசிய குகை தண்ணிக்குள்ளேயே இடிஞ்சு விழுந்துருச்சு. ஊர் தலைவரும் அம்மா பொண்ணும் ஆண் மக்கள் 3மே தண்ணியிலிருந்து மேல வந்து பாட்டிக்கு நன்றியை சொல்லி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. திடீர்னு ஊர் தலைவர் காணாம போனது தெரிஞ்சுக்கிட்டு ஊஜனங்க எல்லாரும் எல்லா இடத்துலயும் தேடினாங்க. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. இப்ப வரைக்கும் அவரு காணாம போன ரகசியம் அப்படியே இருந்துச்சு. மாமா போகாத, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னை விட்டுட்டு எதுக்காக நீ போற? வா மாமா, என்னையும் கூடவே கூட்டிக்கிட்டு போ.